என்னமோ இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்படி இப்படி ஆன பூனம்மா புரியுதுல, அதெல்லாம் நம்பிறாங்க. நீங்க ஜெயிலுக்கு போனா தான் தெரியும். அங்க 4 நாள் 5 நாள் உள்ள இருக்கும் போது தான் தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. சோறு எல்லாம் உள்ள எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க வீட்டுல தாய் சமைச்சது பொண்டாட்டி சமைச்சதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருப்பியா, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. உள்ள போனா தான் தெரியும். அங்க இருந்து வரும்போது நாத்தடிக்கும். என்னது வருது அப்படின்னு பார்த்தா சாப்பாடு வரும். புரியுதா? அந்த சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். அதனால தயவு செய்து சொல்றேன், ஜெயிலாம் நமக்கு பெருமை அப்படின்னு கனவுல கூட நீங்க யாரும் நினைக்க கூடாது. இந்த ஊர்ல நான் வந்து பேசிட்டு போனதுக்காண்டி நான் வரும்பொழுதே இப்ப எல்லா கிராமத்திலையும் பாதி கிராமத்துல குடி இல்ல, மது இல்ல, சந்தோஷமா இருக்கு. எல்லா ஊர்ல இருந்து போன் பண்றாங்க, என் மகன் குடி விட்டுட்டான், என் கணவன் குடி விட்டுட்டான், என் பிள்ளை இன்னைக்கு குடி விட்டு இன்னைக்கு எனக்கு உழைச்சி தருது அப்படிலாம் எனக்கு போன் வந்திருக்கு. இந்த ஊருக்கு வரும்பொழுது என்னை வரவேற்கும் போதே பார்த்தேன் ஒரு 5-6 பேர் நீங்க எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தேன். சரி, நான் அதை ஏத்துக்கிட்டேன். ஏன்னா பொங்கல் நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கீங்க, நான் ஏத்துக்கிட்டேன். அதையே வாடிக்கையா இல்லாம தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க. இளைஞர்கள் நல்ல விளையாடுங்க, உடம்ப ஏத்துங்க. என்ன விளையாட்டு, நீங்க ஜிம் அமைக்கணும், எங்க ஊர்ல விளையாட்டு பொருள் வாங்கி கொடுங்க, நாங்க விளையாடுறதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க எங்க அறக்கட்டளை இருந்து நாங்க விளையாட்டு